இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு அன்பாக கூப்பிட்றாங்கன்னா உடனே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போகணும். எப்படி தனியாக போகல, ஒரு குடும்பமாக போனோம். குடும்பமாக போனதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ அந்த அக்காவெலாம் நான் லைவில் பார்த்ததுனால தான் கூப்பிட்டேன், லைவில் சொன்னதுனால தான், இல்லை நான் கூப்பிட்டே இருக்க மாட்டேன்னாங்க. சரி, அதனால் போயிட்டு வந்தோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கும் ஒரு நட்பு ரீதியாக ஒருத்தங்கிட்ட ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, நானும் ஒதுங்கிட்டேன். நீயும் வேணாம் நானும் வேணாம். அவங்களும் என்னை பற்றி எந்த சோஷியல் மீடியாலையும் பேசலை, யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலை, நானும் பேசலை, கம்முன்னு விட்டுட்டோம். அவங்க வந்து இவங்கக்கிட்ட சொன்னாங்களாம், என்னன்னு, அவங்கக்கிட்ட பேசாத, அவங்க சரியில்லைன்னு. எப்படி முடிச்சு விட்றாங்க பார்த்தீங்களா நம்மளை. அதாவது வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். நானும் அங்கே போய் அன்பை கூட்டி ஏமாந்து போனேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ஏமாந்து போயிருக்கேன். யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் என்னென்னா, இப்போ இவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, இன்னமும் அவங்களால வர முடியல பார்த்தீங்களா. உண்மையான அன்பு இல்லை, அதனால தான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வர முடியல. என் வீட்டு ஓரமாக தான் அவங்க காரே போயிருக்கு, ஆனால் என் வீட்டுக்கு வர முடியல. என்ன, உண்மையான நட்பு இல்லை, உண்மையான அன்பு கிடையாது உங்ககிட்ட. அதனால் நீ என் வீட்டுக்கு வர முடியல. என்னை எதிர்க்கிறவங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி. என் கூட அன்பாக இருக்கிறவங்க என்னை அன்பாக கூப்பிடுவாங்க, அன்பாக என் வீட்டுக்கு வருவாங்க. சரியா?